இது புதுசு. நீ என்ன பண்ற? இருக்கிற ஒரு லைஃப நீ நல்லா என்ஜாய் பண்ணும். அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வச்சுக்கோ, போட்டு ஒரே வெட்டு. எப்படி? ஒரே வெட்டு. ஏய் ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் பார்த்தா வந்திருப்பீங்க. எஸ், பிஓவி ஆஃப் பிக்கஸ்ட் ஹிட்டர் அப்படி இல்லைன்னா ரியாக்டிங் டு ஜேகே வீடியோ, ரீசெண்டாக போட்ட வீடியோவுக்கு என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் என்னோட ரிவ்யூ அந்த வீடியோவுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? தி பிக்கஸ்ட் ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலான ஜேகே வீடியோவாக இல்லாமல் அன்யூஷுவலான ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா நான் புதுசாக ஏதோ சமைச்சு வச்சுருக்கான் போல் அப்படின்ற மாதிரி. உள்ள ரூம்குள்ளே போனதும் அந்த டிஸ்பிளேல வீடியோ ஓடிட்டுருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ ஓடுது. நான் ப்ரீவியஸ் வீடியோ வேறு பார்க்காம விட்டேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இருக்கிறப்போ சரி ஓகே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறமேட்டு அதை போய் பார்த்தோம்னா புரியும்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். போச்சு டக்குன்னு அதில் ஈவில் ஜேகே அதில் ரிவீல் ஆச்சு. ஸோ அதுவே வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. டே என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே கட் பண்ணால் மிரர் திரும்பும்போது மிரரில் ஈவில் ஜேகே வரும்போது அந்த டிரான்சிஷனாக இல்லை அந்த ஃப்ரேமை பாருங்க ஜின்ற மாதிரி பயங்கர பேங்கராக இருந்துச்சு பார்க்கும்போது. சீரியஸாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் சூப்பராகவே இருந்துச்சு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது பூம் அப்படின்னும் போது அவன் ஜம்ப் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது நீ என்ன நடிக்கிற அப்படின்ற மாதிரி கேஷுவலான பேசிகிட்டு இருக்க ஜேகேவை நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஆக்டிங் ஜேகேவை பார்க்கும்போது ஒரு மாதிரி புதுசாக ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே போகும். லாஸ்ட்டில் வந்துட்டு அதில் மெயினாக சொல்கிற வேண்டியது அந்த 2 ஹேண்ட் கண்ணாடிக்குள்ளேருந்து வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறி ஜேகே வந்து ஈவில் ஜேகே டிபி இதெல்லாமே மாறும்போது அந்த சீரீஸ்க்கே வந்துட்டு பயங்கர பூஸ்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இதுவும் புரியும். அந்த சீரீஸில் வந்துட்டு ஒரு 8 வீடியோ இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோலையுமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு தாட் ப்ராசஸாக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ உனக்கு புரியும் அப்படின்னா இதில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருந்தது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு சில விஷயம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 5th வீடியோவில் ஜேகே வந்துட்டு ஈவில் ஜேகேலாம் வரமாட்டான்னு சொல்லும்போது டக்குன்னு இந்தாண்ட ஃப்ரேமில் வந்து ஈவில் ஜேகே உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கிற அந்த ரியாக்ஷன் அந்த வீடியோவே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. டக்குன்னு வரும்போது இது பயங்கரமாக இருக்கே, என்னன்னா படம் எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் 6th வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு அந்த கியூஆர் ரெட்டாக மாறும். பக்கத்தில் நிற்கும்போது இவன் க்ரீனு. ஸோ க்ரீன்னா நார்மல், ரெட்டுன்னா ஈவில் ஜேகே. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமிங்லேருந்து அது எல்லாமே வந்துட்டு யோசிச்சு பண்ணியிருக்கானுன்றப்பவே செம்மையாக இருந்துச்சு. அந்த கியூஆர்லாம் தூக்கி போட்டு உடைக்கும் போது என்னடா அவன் உடச்சிட்டா அப்படின்ற மாதிரி. அது கண்ணாடி வேறு. ஸோ நிஜமாவே உடச்சிட்டான், என்னென்ன பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரியாலிட்டியாக நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு வருஷமாக உட்காந்து இதுக்காக ஸ்கெட்சு போட்டிருக்கான்றப்போ இதெல்லாம் வந்துட்டு பண்ணால் தான் நம்மளால் நம்ப முடியும். அண்ட் அது நம்ம மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு பின்னி பெடல் எடுத்துருக்கீங்க. 7th வீடியோவில் வந்துட்டு அந்த ஜேகே வீடியோ வந்துட்டு ஜேகேவே ரியாக்ஷன் பண்ணுறது, அதுக்கு ஒரு வீடியோ ரியாக்ஷன் வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஜேகே வீடியோவுக்கு ஜேகே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஃப்ரேமை பாருங்க ஜின்ற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் வீடியோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃப்ரேமிங்லேருந்து டைலாக்ஸு, ஆக்டிங்கு, அதில் நடிச்சிருந்தவங்க எல்லாத்தோடதும் விஷுவலாக வந்துட்டு நம்மளை அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவன் இதனால் வந்து ஜேகேவோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே இங்கே தான் கிச்சன் இருக்குது, இங்கே தான் இந்த ஹால் இருக்குது, இங்கே தான் வீடியோ பண்ணுறான், இதுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே தான் எடிட் பண்ணுறான்ற அளவுக்கு அவனோட வீட்டோட ஸ்ட்ரக்சரே வந்துட்டு இந்த வீடியோவில் ரிவீல் ஆகிடுச்சு. அது வந்துட்டு ப்ளஸ்ஸா மைனஸான்னு சொல்லிட்டு அவன் தான் யோசிக்கணும். பட் ஓவராலாக பார்க்கும்போது மேக்கிங்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, கண்டென்ட்டாக சரி, 1 இயருக்கு முன்னாடி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் லிங்க் பண்ணது எல்லாமே டோட்டலாக பேங்கராக இருந்துச்சு. இதுக்கு எத்தனை பேர் ஐடியாஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கார் ஷாட்லாம் வந்துட்டு அத்தான் தடவை எடுத்தாங்க. அதுவே ஒரு மாதிரி என்னன்னா போயிட்டே இருக்குது, எத்தனை காராக மாறுவான்ற மாதிரி இருந்துச்சு. அதில் டிரைவர்ஸாக வந்தவங்களும் சரி, அந்த தூக்காதத்தோட கேரக்டரு, லாஸ்ட்டில் வந்து அந்த போக்கிமான் அந்த பிளாக் கலரு ஜிடிஏ சீரீஸுக்கு டிரான்சிஷன் லாஸ்ட்டில் முடியும் போது அதுலேருந்து கொண்டு வந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி லிங்க்டாக இருக்கிறதுனால பக்காவாக பிளான்டாக பயங்கரமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். மஜாவாக இருக்குது படம். யூடியூபர்ஸில் ஒரு ஸ்டாண்டர்டாக, அதாவது
கீழே இருந்து தான் எல்லோரும் வீடியோஸ் போட்டு ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்துட்டு ஓகே நம்ம வீடியோஸ் போட்டாலே இவ்வளோ வியூஸ் போகுது, ஸோ நம்ம இதையே அரைச்சமாகவே அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க க்ரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் அந்த கம்யூனிட்டியில் புதுசாக ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க க்ரியேட்டர்ஸ் கொஞ்சம் பேர் தான். ஸோ அதில் அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு 1 இயருக்கு முன்னாடி இருந்த கண்டென்ட்டெல்லாம் கனெக்டடாக ஸ்கிரிப்டடாக பார்க்குறவனுக்கு ஈஸியாக புரியணும். ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கிறத வந்துட்டு கன்வே பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஸோ அதனால தான் நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டு ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மீம்ஸே இல்லாமல் அந்த வீடியோவில் மட்டுமே வச்சு கனெக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு அல்டிமேட். ஸோ ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோ எவர் இன் 2024 அப்படின்னு சொல்லுவேன். யூடியூப் ஹிஸ்ட்ரியில் ஜேகே வீடியோவில் சொல்கிறேன். ஜேகே போட்ட வீடியோஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ ட்விஸ்டடாக பேங்கராக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டாங்கல்ல. ஸோ அதுலேயே வந்துட்டு ஒரு கிரியேட்டராக ஒரு மேக்கராக அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அப்ரிஷியேட்டட். ஸோ என்கிட்டயே ஒரு சில செட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் நேம்லாம் இருக்குது. அந்த கிரியேட்டர்ஸ்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக டச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். until then bye from உங்க அம்மாவை தூக்கி சொருகணும் உங்க அம்மாவை.